அண்மைச் செய்தி. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் உயர் அதிகாரிகள் தலைமைச் செயலாளருடன் ஆலோசனை மேற்கொண்டனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜன், வணக்கம். இந்த ஆலோசனை குறித்து சொல்லுங்க. தமிழக பள்ளிக்கல்வித்துறையினுடைய முதன்மை செயலாளர் மற்றும் பள்ளிக்கல்வித்துறையினுடைய இயக்குநர், தொடக்க கல்வித்துறை இயக்குநர் ஆகியோர் இன்று காலை 10 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். தற்பொழுது தமிழக தலைமைச் செயலாளரை அவரை நேரடியாக சந்தித்தும் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மத்திய அரசு வழங்க வேண்டிய நிதி SSA திட்டத்தின் கீழ் தமிழக அரசிற்கு வழங்க வேண்டிய நிதி 528 கோடி ரூபாய் தற்போது வரை வழங்கப்படவில்லை. குறிப்பாக தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதில் மத்திய அரசிற்கும் தமிழக அரசுக்கும் இடையேயான அந்த கருத்து வேறுபாடு காரணமாக தற்பொழுது அந்த நிதி விடுவிக்காமல் இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளி ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்குவதற்கான நிதி பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக இன்னும் 2 மாதங்கள் மட்டுமே, அதாவது நவம்பர் மாதம் முன்னதாக இருக்கக்கூடிய வரை மட்டுமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நிதி வழங்க முடியும். தமிழக அரசினுடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிதி ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த 2 மாதங்கள் மட்டுமே அதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். நவம்பர் மாதத்திற்கு பிறகு தமிழகத்தில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கான நிதி, அவர்களுக்கான ஊதியம் வழங்குவதற்கான நிதி பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருப்பதன் காரணமாக தற்பொழுது கூடுதலாக தமிழக அரசிடமிருந்து நிதி பெறுவது அல்லது மத்திய அரசிடமிருந்து அந்த நிலுவையாக இருக்கக்கூடிய அந்த தொகையை பெறுவது எப்படி என்பது குறித்து அந்த ஆலோசனை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது.